வணக்கம். இன்றைய ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்தி தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயில் அதிகரிக்கும் மக்கள் தொகை, அடுத்த ஆண்டிற்குள் புதிதாக அமைக்கப்படவுள்ள 30 பூங்காக்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைமுறைக்கு வரவுள்ள ஒற்றை GCC விசா, அதிகாரிகள் வெளியிட்ட தகவல். உணவகங்களில் உணவு கண்காணிப்பு அமைப்பு இருக்க வேண்டும் என ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் அறிவுறுத்தல். இந்தியா மற்றும் துபாய் இடையே தனது முதல் A350-900 விமான சேவையை தொடங்கிய ஏர் இந்தியா. அமீரகத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பசுமை, பள்ளத்தாக்குகளில் ஓடும் நீரில் குதூகலிக்கும் குடியிருப்பாளர்கள். துபாயில் அதிகரிக்கும் மக்கள் தொகை, அடுத்த ஆண்டிற்குள் புதிதாக அமைக்கப்படவுள்ள 30 பூங்காக்கள். துபாய் ஆடம்பர ஷாப்பிங், வானளாவிய கட்டடங்கள், செயற்கை தீவுகள், எண்ணற்ற பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் போன்றவற்றிற்கு பிரபலமான நாடாகும். இதனாலேயே துபாய் ஆண்டு முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை தன்வசம் ஈர்த்து வருகிறது. இப்படியான நிலையில் துபாயில் அடுத்த ஆண்டிற்குள் 30க்கும் மேற்பட்ட புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவற்றில் சில பெரிய மெகா பூங்காக்கள் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி பொது பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் துறையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இவர் கூறுகையில், இந்த பூங்காக்கள் மெகா பூங்காக்கள் முதல் சிறியளவிலான பூங்காக்கள் மற்றும் சிறிய விளையாட்டு பகுதிகள் போன்ற வரம்பில் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று திங்கட்கிழமை துபாய் உலக வர்த்தக மையத்தில் தொடங்கிய அரேபியன் டிராவன் மார்ட்டிங் முதல் நாளில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இருப்பினும் பூங்காக்கள் கட்டப்படும் இருப்பிடங்கள் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சுமார் 4 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் உலகம் முழுவதிலும் இருந்து பயண மற்றும் சுற்றுலாத்துறை வல்லுநர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்படவிருக்கும் பூங்காக்களின் எண்ணிக்கையுடன் அவற்றில் வரவிருக்கும் புதிய பசுமையான பகுதிகளின் வடிவமைப்புகள் பற்றிய சில விவரங்களும் அல்ஜரோனி வெளிப்படுத்தியுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைமுறைக்கு வரவுள்ள ஒற்றை GCC விசா, அதிகாரிகள் வெளியிட்ட தகவல். சமீப காலமாக வளைகுடா நாடுகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் GCC உறுப்பு நாடுகளுக்கிடையே எளிதாக பயணிக்கவும் வளைகுடா நாடுகளின் சுற்றுலாவை மேம்படுத்தவும் ஒற்றை விசா செயல்முறையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒருங்கிணைந்த GCC சுற்றுலா விசா நடைமுறைக்கு வரும் என நேற்று திங்கட்கிழமை அரேபிய பயண சந்தையில் ஷார்ஜா வர்த்தக மற்றும் சுற்றுலா ஆணையத்தின் உயரதிகாரியான காலித் ஜாசிம் அல் மித்ஃபா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வளைகுடா பிராந்திய சுற்றுலா கூட்டத்தில் பேசிய அல் மித்ஃபா, இது ஒரு நல்ல முன்முயற்சியாக இருக்கும். சேவைகள் ஒற்றை விசாவிற்கு முக்கிய பகுதி என்று குறிப்பிட்டதுடன், இதற்காக நாங்கள் இரவும் பகலும் உழைக்கிறோம், மேலும் பிராந்திய பொருளாதாரங்களுக்கு நேர்மறையான முடிவுகளை காண்போம் என்றும் எடுத்துரைத்துள்ளார். மேலும் இந்த பிராந்திய சுற்றுலா விசாக்கள் GCC கிராண்ட் ரூல்ஸ் என்று அழைக்கப்படும் என்றும், இது GCCயின் 6 உறுப்பு நாடுகளில் சுற்றுலா பயணிகள் 30 நாடுகளுக்கு மேல் செலவிட அனுமதிக்கும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். உணவகங்களில் உணவு கண்காணிப்பு அமைப்பு இருக்க வேண்டும் என ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் வலியுறுத்தல். முனிசிபல் மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் உணவகங்கள் மற்றும் உணவு சேவை விற்பனை நிலையங்கள் உட்பட உணவுப் பொருட்கள் மற்றும் உணவு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் பேக்கரி ஆகியவற்றிற்கான கண்காணிப்பு அமைப்பை நிறுவுவதை கட்டாயமாக்க விரும்புகிறது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த அமைப்பிற்கு உணவு நிறுவன ஆபரேட்டர் மூலப்பொருள் அல்லது தயாரிப்பின் மூலத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அளவை கண்காணிக்க வேண்டும் அல்லது விதிமுறைகளுக்கு இணங்காத சந்தர்ப்பங்களில் விசாரணையை ஆதரிக்க வேண்டும். உணவு வசதிக்கு பொருட்கள் வந்து சேரும் போது சப்ளையர் பெயர் கண்காணிப்பு அமைப்பில் பதிவு செய்யப்பட வேண்டும் மற்றும் அதற்கான ரசீது வவுச்சரையும் பயன்படுத்துமாறு வழிகாட்டி வலியுறுத்தியுள்ளார். உணவு ஸ்தாபன ஆபரேட்டர் விநியோக சங்கிலியின் முன்னைய மற்றும் அடுத்த தரப்பினரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். தயாரிப்பு திரும்ப பெறும் போது அவசரகால சூழ்நிலைகளில் சப்ளையர்கள் மற்றும் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கான தொடர்பு எண்களின் பட்டியலை பராமரிக்கவும் அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. இந்தியா மற்றும் துபாய் இடையேயான தனது முதல் A350-900 விமான சேவையை தொடங்கிய ஏர் இந்தியா. அப்படி என்ன ஸ்பெஷல்? இந்தியாவின் பட்ஜெட் கேரியரான ஏர் இந்தியா விமானம் நிறுவனம் டெல்லி துபாய் வழித்தடத்தில் தனது புதிய ஏர்பஸ் A350-900 விமான சேவையை தொடக்குவதாக அறிவித்துள்ளது.
இது ஏர்பஸ் நிறுவனத்திடம் ஏர் இந்தியா சமீபத்தில் வாங்கிய பெரிய ரக A350 விமானத்தின் சர்வதேச அறிமுகமாகும். மேலும் இந்த சேவை கடந்த மே 1 தொடங்கப்பட்டதாக விமான நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே டெல்லி மற்றும் துபாய் இடையேயாக பயணிக்கும் வாடிக்கையாளர்கள் A350 சேவையை அனுபவிக்க டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் ஏர் இந்தியா கூறியுள்ளது. இந்த புதிய விமான சேவையின் அறிமுகமானது டெல்லி மற்றும் துபாய் விமான நிலையங்களில் ஒரு சில கொண்டாட்டங்களுடன் தொடங்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமானம் புறப்படுவதற்கு முன்பாக விருந்தினர்களுக்கு A350 நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டுள்ளன. அமீரகத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பசுமை, பள்ளத்தாக்குகளில் ஓடும் நீரில் குதூகலிக்கும் குடியிருப்பாளர்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சமீபத்தில் பதிவான அதிக மழை பொழிவை தொடர்ந்து பெரும்பாலான பாலைவன பகுதிகள் பச்சை பசேலென்று பசுமையான நிலப்பரப்புகளாக காட்சியளிக்கின்றன. அதே சமயம் நாட்டில் உள்ள பள்ளத்தாக்குகளும் நிரம்பி நீர்ப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள வானிலை ஆர்வலர்கள் மற்றும் சில குடியிருப்பாளர்கள் பசுமையான நிலப்பரப்புகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் ஓடும் நீர் பசுமையாக காட்சியளிக்கும் அமீரகத்தின் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக ராஸ் அல் கைமாவின் எல்லையில் உள்ள ஷாக்வா மற்றும் மஷாஃபி திப்பா போன்ற கிராமங்களை சுற்றியுள்ள சில பகுதிகளிலும் சார்ஜாவிலிருந்து கால்பா நோக்கி செல்லும் சாலையின் சில பகுதிகளிலும் உள்ள மலை அடிவாரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகள் பச்சை நிற கம்பளத்தால் மூடப்பட்டிருப்பதை போன்று பசுமையாக மாறியுள்ளது. இது பற்றி ஷார்ஜா கல்பா சாலையில் சில பகுதிகளுக்கு சமீபத்தில் சென்றிருந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சஜ்ஜாத் என்பவர் கூறுகையில், நாட்டில் அதிக மழை பெய்ய தொடங்கியதிலிருந்து இந்த பகுதி சிறிது காலமாக பசுமையாக வருவதை நான் பார்த்து வருகிறேன். இருப்பினும் இந்த ஆண்டு வரலாறு காணாத மழைக்கு பிறகு இன்னும் அதிக பசுமையாக காட்சியளிப்பதாக கூறியுள்ளார். இவரைப் போலவே சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக துபாயில் வசித்து வரும் வெளிநாட்டவர் ஒருவர் அமீரகத்தை இவ்வளவு பசுமையாக பார்ப்பது இதுவே முதல் முறை என்றும், பெரும்பாலான பகுதிகளில் ஒரு துளி மணல் பரப்பு கூட தெரியாத அளவிற்கு செடிகள் துளிர்த்து பசுமையாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.